அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. பாலத்திருவரசனுடைய திருவருளாலும் எங்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இன்றைய தினம் திருமண பொருத்தம்ங்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அப்போ பரணி நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு எத்தனை பொருத்தம் அமையும் என்பதை பார்ப்போம். பரணி நட்சத்திரம் மேச ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிக்கு இது எத்தனை பொருத்தம் அமையுங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் சேர்த்து அமைக்க விட்டுருங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்த தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்கு அடையும். இப்போ பரணி நட்சத்திரம் மேசராசி பெண்ணுடைய நட்சத்திரம். பெண் நட்சத்திரம் முதல் கொண்டு தான் எப்பவுமே திருமணம் பார்ப்பாங்க. அப்போ பரணி நட்சத்திரத்துக்கு பேரெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது லீ, லு, லே, லோ. அப்போ இந்த பேரெழுத்து உடையவர்கள் பரணி நட்சத்திரமாகவே இருப்பார்கள். அதே மாதிரி புனர்பூஷ நட்சத்திரம் மிதுன ராசிக்கு பார்க்கும்போது கே, கோ, ஹா, ஹி, அதாவது கே, கோ, ஹா, ஹி அப்படிங்கிறது பேரில் நாம எழுத்தாக வரும். இவரும் புனர்பூச நட்சத்திரமே. ஆகவே இவர்களுக்கு இருவருக்கும் திருமண பொருத்தம் எத்தனை அமையுது, நம்ம ஜாதகம் கொண்டு போய் பார்க்கணும் இல்லையா, வரிசையாக எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னு. அப்போ பெண் நட்சத்திரம் தான் கணக்கெடுப்பாங்க. அதனால் தினப்பொருத்தம் உண்டு, கணப்பொருத்தம் இருக்குது, மகேந்திர பொருத்தம் இல்லை, ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இல்லை, யோனி பொருத்தம் உண்டு, ராசி இல்லை, ராசி அதிபதி பொருத்தம் இல்லை, வசியம் இல்லை, ரஜு பொருத்தம் உண்டு, நாடி பொருத்தம் உண்டு, வேத பொருத்தம் உண்டு. ஆக மொத்தம் 11 பொருத்தத்தில் நம்மளுக்கு கிடைச்சது 6 பொருத்தம் தான். இப்போ 6 பொருத்தம் வச்சு திருமணம் செய்யலாமான்னு அடுத்தபடியாக நம்ம லக்னம் சேர்த்து பார்க்கணும். அப்போ லக்னம் நம்மளுக்கு என்ன அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 1வது லக்னம், 3வது லக்னம், 5வது லக்னம், 7வது லக்னம், 9வது லக்னம் இருந்தால் நம்ம தாராளமாக ஒற்றைப்படையாக வர மாதிரி இருந்தால் லக்ன பொருத்தம் சேரும். 2, 4, 8, 12 போன்றவற்றை தவிப்பது நலம். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான பொருத்தங்கள் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு வரோம். அது இல்லாமல் சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும். நம்ம ஒரு ஜாதகம் போய் ஒரு பொண்ணு ஜாதகம் இல்லை ஒரு பையன், நீங்கள் மிதுன ராசி எங்கள் பையனுடைய ஜாதகம் அப்படின்னா சந்திராஷ்டம காலத்தில் போய் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடாது. அதேமாதிரி பொண்ணுக்கு சந்திராஷ்டம காலத்துலேயும் போய் பொண்ணு மாப்பிள்ளையை போய் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் தவிக்கணும். நேரம் காலம்னு ஒரு கால சுழற்சியில் எதுக்கு வச்சுருக்காங்க, இதனுடைய அடிப்படையாகவே வைத்துக்கொண்டு சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. அது எந்த சாஸ்திரமாக எடுத்தாலும் ஒரே கோட்பாடு தான். இது பேர் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பயலா. அப்போ ஜோதிடத்தில் நம்ம பார்க்கும்போது திருமண பொருத்தம் இத்தனையும் நம்ம விதி இருக்குது, விதி விலக்கும் உண்டு. எதுவுமே பார்க்காம திருமணம் செய்யலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அது நிமிர்த்தம் முகூர்த்தம் எல்லாம் பார்த்து நம்ம திருமணம் செய்யும்போது எல்லாமே கடைப்பிடித்தே ஆகணும். சில பேர் மண்டபம் பார்த்துட்டு கூட திருமண முகூர்த்தம் குறிப்பாங்க. அப்போ பார்த்தா சரியாக இருக்காது. ஆண் பெண்ணுடைய ஜாதக ரீதி பார்த்தா ஏதோ ஒரு திதி சூன்யத்திலேயோ சந்திராஷ்டம காலத்திலேயோ 6, 8, 12ஆம் லக்னத்திலேயோ போய் குறிச்சிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ இதெல்லாம் சார்ந்து நம்முடைய வாழ்க்கை, ஆண் பெண்ணுடைய வாழ்க்கை சிறப்படைய இத்தனை பொருத்தம் நம்மளுக்கு வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்கு பஞ்சமி, அஷ்டமி, சதுர்தேசி திதி, ஆண் ராசிக்கும் பெண் ராசிக்கு சஷ்டி திதி மட்டுமே திதி சூன்யமாக வருவதால் இந்த காலத்தில் போய் பார்க்கக்கூடாது. இந்த காலத்தில் திருமண முகூர்த்தம் குறிக்கக்கூடாது. அதே மாதிரி பெண்ணுக்கு விருச்சிக ராசி சந்திராஷ்டமம், ஆணுக்கு மகர ராசி சந்திராஷ்டமம் வரனால
இந்த காலத்தில் பொண்ணு போய் பார்க்கக்கூடாது, முகூர்த்தமும் பொறுக்கவே கூடாது, ஜாதகமும் போய் பார்க்கவே கூடாது. இத்தனை காலம் சரியான முறையில் அமைந்தால் வாழ்க்கை இனிதே அமையும். அப்போ இந்த பொருத்தம் அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு வரிசைப்படி பார்த்துட்டு வரோம். இதிலே ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்க தினப்பொருத்தம் இருந்தால், அப்போ கணப்பொருத்தம் இருந்தால் மங்களம் உண்டு, எல்லா வகையில் செல்வத்தை கொடுக்கக்கூடிய தன்மை சொல்லுவோம். மங்களத்தை வாரி வழங்கும், சமூகத்துக்கு வாழ்ந்து காட்டலாம். மகேந்திர பொருத்தம் இருந்தால் செல்வம் விருத்தி. செல்வம்னா பணம் மட்டுமல்ல, புத்திர செல்வம். முக்கியமாக புத்திர செல்வம், புத்திரி வேணும், பணம் வேணும், எல்லாமே வேண்டும். 4வது ஸ்திரீ தீர்க்கம் பொருத்தம் இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா செல்வம் சேரும், சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய தன்மை கொடுக்குது. அடுத்து யோனி பொருத்தம் எடுத்தால் கணவன் மனைவி தாம்பத்திய உறவு சரியான முறையில் அமையும். ராசி பொருத்தம் இருந்தால் வம்ச விருத்தி கொடுக்கும். ராசி அதிபதி இருந்தால் கரு சீக்கிரமாக தங்கும். அடுத்து வசிய பொருத்தம் இருந்தால் கணவன் மனைவி அன்போடு இருப்பாங்க, அந்நிய வசியத்தோடு இருக்கிறது. அடுத்து ரஜி பொருத்தம் நல்லா இருந்தால் கடைசி வரை சுமங்கலியாகவே இருக்கக்கூடிய தன்மை கொடுக்குது, தீர்க்க ஆயுள் கொடுக்குது. வேதை பொருத்தம் இருந்தால் என் தம்பதிகளுக்கு பெரிய துக்கம் இல்லாமல் சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மை கொடுக்குது. ஆகவே இத்தகைய பொருத்தத்திலே நம்ம சரியான முறையில் நம்ம காலம் சென்று கொண்டு இருக்கும்போது நம்ம பெண் பிள்ளை வீட்டு ஆண் மகன் வீடாக இருந்தாலும் ஜாதக ரீதி நம்ம திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இதெல்லாம் சரியான முறையில் அமைந்து திருமணம் செய்யும்போது இந்த பொருத்தம் அடிப்படையில் சிறப்படையும். இப்போ மீண்டும் இந்த திருமண பொருத்தமுடைய காலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். தினப்பொருத்தம் உண்டு, கணப்பொருத்தம் உண்டு, மகேந்திரம் இல்லை, ஸ்ரீதீர்க்கம் இல்லை, யோனி உண்டு, ராசி இல்லை, ராசி அதிபதி பொருத்தம் இல்லை, வசியம் இல்லை, ரஜு பொருத்தம் உண்டு, நாடி பொருத்தம் உண்டு, வேதை பொருத்தம் உண்டு. ஆக மொத்தம் 11 பொருத்தத்தில் 6 பொருத்தமே அமர்ந்து உள்ளது சொல்லி இந்த வரை இந்த காணொளி பார்த்து உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தி கொள்ள எல்லாம் வல்ல என்னுடைய பாலத்திருசுந்தரி திருவருளால் மனதார பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா.